கண்டிப்பாக பிசியாக இருக்காது. மேலே பிடிச்சி தூக்குறதுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பின்னாடி போய்கிட்டு பார்த்ததில் யூஎஸ்பி போட்டும் அப்புறம் பவர் பட்டன் இதுதான் இருக்குது. இந்த டிஸ்க்கு போடுறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. இது சர்வர் தான் கடைக்காரர் சொன்னார். இது பார்த்திங்கன்னா டிஸ்பிளேவில் தண்ணி போயிட்டு வடுவடுவாக இருக்குது. ஸோ டிஸ்பிளே வந்து மாற்றணுனாலே நமக்கு காசு அதிகபட்சம் தேவைப்படும். இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சபா மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்க்கறது எவ்வளவு சுகம். அதுவும் காலை விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். பல்லாவர சந்தைக்கு போக போகிறோம். எதுக்குன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க, ப்ரோ பல்லாவர சந்தையில் எப்படி ப்ரோ பொருளெல்லாம் பார்த்து வாங்குறது, அதிகமாக காசு கொடுத்து வாங்கினா ஒன்றும் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படி இப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறதை பார்த்துருக்கேன். ஸோ இன்றைக்கி பல்லாவர சந்தைக்கு போயிட்டு பொருட்களை எப்படி பார்த்து வாங்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக சொல்கிறேன். வாங்க போகலாம். இன்றைக்கி சந்தைக்குள்ளே என்ட்ரானதும் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் இந்த மாதிரி பழைய மீட்ரு பெட்டி ஒன்று வச்சுருந்தாங்க. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தட்டு மாதிரி ஒன்று இருக்கும். அது சுற்றினா தான் கரண்ட்டுக்குன்னு நாங்கள் கண்டுபிடிப்போம். இதை கடைக்காரரை ஒர்க்காகன்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மீட்ரு இருந்துச்சு. இது வாங்கலாம், பட் ஆல்ரெடி இதை ஓப்பன் பண்ணி நோண்டி வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, டேப் போட்டு ஒட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் ஒரு டேப்லெட் பார்த்தேன், அது எல்லாமே உடஞ்சி போய் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி சில கடைக்கு போனதுமே அந்த கேட்ஜெட்டை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் இது ஒர்க் ஆகுமா இல்லையான்னு சொல்லிட்டு. அதே கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மானிட்டர், இன்பில்டு பிசி எல்லாம் ஊற்றிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓல்டானது. ஏதாச்சும் ஆஃபீஸில் யூஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க காலங்காலமாக. அப்போ வந்து சரி பழசாயிடுச்சு, எல்லாத்தையும் தூக்கி போட்டு நம்ம புது மானிட்டர் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது அந்த பழசெல்லாம் ஹோல்சேல் ஏதாச்சும் பழையரும் கல்லை விற்றுருவாங்க. ஸோ அப்படிப்பட்ட டிவைஸ் தான் இங்கே வச்சுருக்காங்க. அந்த கடைக்காரங்க இதெல்லாம் ஒர்க் ஆகுன்னு சொன்னார். பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ப்ளக் பாயிண்ட்லாம் வச்சுருக்காங்க, செக் பண்ணி வாங்கிக்கோங்க சொன்னார். ஸோ இது வாங்கும்போது இது கொஞ்சம் ஓல்டு பீஸ் தான், அதனால் சொல்கிற ரேட்டை விட நம்ம தாராளமாக பேரம் பேசி வாங்கலாம். நான் அப்படி தான் 1500 சொன்ன மானிட்டரை 600 வாங்கியிருந்தேன். இன்னொரு கடையில் ஆப்பிள் ஐபேடு மாதிரி ஒன்று இருந்துச்சு. ஆனால் டிசைன் மட்டும் தான் அப்படி இருக்கே தவிர லோகோ இல்லை. மற்றபடி அந்த கேமரா ஆங்கிள், இந்த பட்டன் செட்டப்னு சொல்லிட்டு எல்லாமே அப்படியே ஆப்பிள் ஐபேடு மாதிரியே இருக்குது. இது வந்து சைனா பீஸு. ஸோ அதை ஓரமாக வச்சுட்டு அதே கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் இருந்துச்சு, ஹெச்பியோடது. இது ரொம்ப பழசு மாதிரிலாம் தெரில. இப்படி நீங்கள் லேப்டாப்லாம் பார்க்கும்போது வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு நல்லா இருந்தாலும் நீங்கள் உள்ளுக்குள்ளே மதர் போர்டெலாம் பார்த்தீங்கன்னா ரேமு, அந்த ப்ராசஸரு, ஹார்ட் டிஸ்க் எல்லாத்தையும் உருட்டி விட்ருப்பாங்க. டெக்னிக்கலாக தெரிஞ்சவங்க ஆஹா பின்னாடி ஸ்க்ரூவெல்லாம் கழட்டி பார்த்துருக்காங்க, அப்போ கண்டிப்பாக உள்ள நோண்டிருப்பாங்க அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க, அப்படியே காசு கொடுத்து வாங்கிட்டு போயிடுவாங்க. வீட்டில் போயிட்டு ஆன் பண்ணி பார்த்தா ஆன் ஆகுது. கடைக்கு கொண்டு போனால் இந்தந்த பார்ட்ஸ் இல்லை, 10,000 செலவாகும் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அது பெரிய தலைவலியாக இருக்கும். இப்படி தான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இதே பல்லாவர சந்தையிலேருந்து 600 கொடுத்து ஒரு லெனோவோ லேப்டாப் ஒன்று வாங்கியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா டச் மாடல். ஸோ வாங்கும்போது நான் பயத்தோடு தான் வாங்கினேன். ஐயோ 600 கொடுத்து வாங்குறோமே, இது ஒர்க் ஆகுமா இல்லையா, உள்ளுக்குள்ளே எல்லாம் இருக்குமா இல்லை கழட்டி விட்ருப்பாங்களா, டிஸ்பிளேக்கு தண்ணி போன மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சு அந்த 600 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்கிட்டு போனேன். ஆனால் வீட்டுக்கு போயிட்டு கழட்டி பார்த்ததில் உள்ளுக்குள்ளே ஹார்ட் டிஸ்க்கு காணும். ரேம் வந்து இன்பில்ட் ரேம், அதனால் அவங்க ரேம் உருவலை, ப்ராசஸரும் இன்பில்ட் தான். ஸோ ஹார்ட் டிஸ்க் வாங்கினேன். அப்புறம் உள்ளுக்குள்ளே மதர் போர்டில் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு. இது எல்லாத்தையுமே சரி பண்ணி அந்த லேப்டாப்பை ஒர்க்காக வைக்கவே எனக்கு வந்து 4000 கிட்ட செலவாகி போச்சு. இதை வந்து நான் அந்த வீடியோட எண்டில் சொல்லியிருந்தேன். ஆனால் நிறைய பேர் பாதி மட்டும் வீடியோ பார்த்துட்டு போயிட்டு ஆஹா இவர் வந்து 600 லேப்டாப் வாங்கினார், ஒர்க்காக வச்சுட்டாரு, அப்போ நம்மளும் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பல்லாவர சந்தையில் போயிட்டு 600 1000 இந்த மாதிரி லேப்டாப் கிடைக்குன்னு வாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கம்மி ப்ரைஸில் லேப்டாப் வாங்கிட்டோம் இல்லையே, இது கண்டிப்பாக ஒர்க் ஆகும்னு நினச்சி வீட்டுக்கு போனீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. அப்புறம் உங்களுக்கு தான் ஏமாற்றமாக போயிடும், போட்ட காசும் வேஸ்ட்டு, மன நிம்மதியும் இருக்காது. அதனால தான் சொல்கிறேன், பல்லாவர சந்தையில் லேப்டாப் வாங்குறதுக்கு முன்னாடி ஒன்றுக்கு 100 தடவை யோசிச்சுக்கோங்க. இதை வாங்கிட்டு போகிறோம், இதுக்கு செலவுகள் வந்தால் நம்ம பார்த்துருவோமா, இல்லை வாங்குறதுக்கு முன்னாடி டிஸ்பிளே உடஞ்சிருக்கா, கீபோர்டை கழட்டிருக்காங்களா, பின்னாடி ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. லேப்டாப்புக்கு வந்து 7-8 ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அதில் ஏதாச்சும் ஒன்றாச்சும் கலந்துருந்தால் கூட அது ஆல்ரெடி உள்ளே ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி லேப்டாப்பை பழையிரும்களில் போடுறவங்க ஹார்ட் டிஸ்க்கு ரேமெல்லாம் உருவாகவும் போட மாட்டாங்க. அதனால் உள்ளுக்குள்ள நிறைய பொருட்கள் இல்லாமல் இருக்கும். அப்படி தான் ஒரு தம்பி பார்த்தீங்கன்னா 3500 பல்லாவர சந்தையிலேருந்து ஆப்பிள் மேக் புக் ஏர் ஒன்று வாங்கியிருந்தார். அது டேமேஜ் ஆகல, எதுவுமே ஆகலை, பார்க்குறதுக்கு நல்லா பலபலன்னு இருந்துச்சு. கடைக்காரரும் இது ஒர்க் ஆகுமா இல்லையான்னு தெரியாது, அது உங்களோட பொறுப்பு தான் அப்படின்ட்டாரு. இவரும் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் லேப்டாப்புன்னு சொல்லிட்டு காசு கொடுத்து வாங்கிட்டார். அவர் வாங்கினதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போகும்போது என்னை மீட் பண்ணார். என்ன ப்ரோ எதுவுமே பார்க்காம வாங்கியிருக்கீங்க எப்படின்னு ஒன்று கேட்டேன். அவர் வந்து தன்னம்பிக்கையோடு இருந்தார், எனக்கு ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. வீட்டுக்கு போயிட்டு பார்த்துருக்காரு, ஆன் ஆகலை. அப்புறம் கடை கொண்டு போனால் மதர் போர்டு போச்சுப்பா, இதுக்கு வந்து மதர் போர்டு வாங்கணுன்னா ஒரு 20,000 கிட்ட செலவழிக்க வேண்டியிருக்கும் அப்படின்ட்டாங்களாம்மா. அதனால் அவர் ரொம்ப நொந்து போய் அடுத்த வாரம் போயிட்டு அந்த கடையை போய் பார்த்தா கடையை காணோம்.
கடை இருந்தாலும் என்னப்பா நான் அப்பயே சொல்லிட்டேன்ல ரிட்டர்னில் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்குவாங்க. ஸ்பேருக்கு தேவைப்படுது, இல்லை என்கிட்ட எல்லாமே இருக்குது, இந்த மாதிரி லேப்டாப் மதர் போர்டு மட்டும் கிடச்சா போதும், டிஸ்பிளே மட்டும் கிடச்சா போதும் அப்படின்னா தாராளமாக வாங்கலாம். அடுத்து ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா 4-5 வடக்கு நண்பர்கள் ஒரு கடையில் கூட்டம் நின்னாங்க. என்னென்னு பார்த்தா அந்த கடையில் அம்மா கொடுத்த மிக்ஸி, கிரைண்டரு, ஃபேனு இதெல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் சிலிண்டர்லாம் வச்சுருந்தாங்க, சிலிண்டர் விற்கிறதுக்கு வச்சுருக்காங்க போல். அதையும் எங்கேருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. அங்கே பாருங்கள் ஒரு ஃபேனை தூக்கிட்டாங்க. ஸோ மொத்தம் ஒரு 1000 ரூபா கொண்டு வந்து மிக்ஸி, கிரைண்டரு, ஃபேனு, சிலிண்டருன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு தேவையான எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. அடுத்து ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா இந்த காசு எண்ணும்ல அந்த மிஷின் பார்த்தேன். ரூபா நோட்டை வச்சுட்டு அந்த பேங்கில் வச்சுருப்பாங்க, நிறைய இடத்துல பார்த்துருப்போம்ல அந்த மாதிரி மிஷின். உள்ளுக்குள்ளே ஏதோ சின்ன பிரச்சனை, டிஸ்பிளே இஷ்யூன்னு சொல்லிட்டு கடையில் வச்சுருந்தாங்க. ஸோ இது வாங்குறது வந்து நம்ம வாங்க மாட்டோம், யாராச்சும் கம்பெனி வச்சுருக்கவங்க அவங்களுக்கு தேவைப்படும். இவங்க வந்து சொல்லியே வைக்கிறாங்க உள்ளுக்குள்ளே வந்து டிஸ்பிளே வராது, அது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஒரு ரேட் சொல்கிறாங்க, அது கம்மி பண்ணி வாங்கிட்டு போயிட்டு நம்ம சரி பண்ணிடுவோம் அப்படிங்கிற பட்சத்தில் இது நம்பிக்கையாக வாங்கிட்டு போகலாம். ஸோ அதே போல் அந்த கடையில் பார்த்திங்கன்னா மானிட்ரு, அப்புறம் பழைய டிவியெல்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே பார்த்தீங்களா இது வந்து இந்த கடையில் வச்சுருப்பாங்க, தள்ளுவண்டி கடையில் வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி ஒரு இன்வெர்ட்டர் வச்சுருந்தாங்க. அது நான் ஆன் பண்ணி பார்த்தேன், லைட் எரிஞ்சுது. மேலே இருக்க அந்த பல்பு பார்த்தீங்கன்னா விட்டு எரிஞ்சிட்டு போகுது. ஸோ ஆன் பண்ணும்போது மட்டும்தான் அந்த பல்பு வந்து எரியுது, மற்றபடி கீழே வந்து ரெட் கலர் லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. இது சார்ஜ் இல்லையா இல்லை பேட்ரி போச்சான்னு தெரில. தூக்கி பார்த்ததில் கடகடன்னு ஆடுது. ஸோ பேட்ரி கூட வந்து சவுண்டு வருது, அப்போ பேட்ரி போயிடுச்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 600 சொன்னாங்க. நம்ம ஒரு கொஞ்சம் 200 போட்டு ஒரு பேட்ரி வாங்கி போட்டால் கூட இந்த டிவைஸ் நல்லா ஒர்க் ஆகும். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது பார்த்தீங்களா. இது தூக்கி பார்த்தேன், இந்த மாதிரி இருக்கா, அப்போ பேட்ரி பிரச்சனை சொல்லி கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ கடைக்காட்ட போயிட்டு பேரம் பேசலாம், என்னென்ன பேட்ரி போயிடுச்சு, நான் அதுக்கே நான் செலவழிக்க வேண்டியிருக்கும், கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு சொன்னேன்னா ஒரு 100 200 கம்மி பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்து வாங்கலாம். இங்கே பார்த்தீங்களா அடுத்த மாதம் நவராத்திரி குழு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ இப்போவே பல்லாவர சந்தையில் இந்த பழைய சிலைகள்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் ஒன்னோட பீஸே பார்த்தீங்கன்னா 50 ரூபா சொன்னாங்க. கடைகளில் நிறைய ரேட் வச்சு விற்பாங்க. இது பார்த்தாலே தெரியுது, இது நம்ம ஒரு சாமி பக்திக்காக வாங்கிக்க போகிறோம். பார்க்குறதுக்கும் உடையாமல் நல்லா தான் இருக்குது, அதனால் தாராளமாக வாங்கலாம். அடுத்து ஒரு கடையில் இந்த மாதிரி வித்தியாசமான டிவைஸ் ஒன்று பார்த்தேன். இது கொஞ்சம் நிவிட்டமாக இருந்துச்சு. ஆக்சுவலி இது வந்து லைட்டு, இதிலே வந்து டியூனர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது திருக்குனால லைட்டோட பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுக்கு வந்து உள்ளுக்குள்ளே பேட்டரி கொடுத்துருப்பாங்க. அந்த பேட்டரிக்கு வச்சுட்டுனா செல்ஃபோன் போகிறோம்ல மைக்ரோ யூஎஸ்பி அந்த சார்ஜரை மட்டும் தாராளமாக வாங்கலாம். பேட்டரி சார்ஜர் மாமா கீழே பார்த்தீங்கன்னா காந்தத்தோடு வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா வச்சவொன்னு ஒட்டிக்கிச்சா. இந்த லைட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சார்ஜரோடு சேர்த்து 150 ரூபா சொன்னாங்க. அப்போ கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள் அப்படி இப்படின்னு கேட்டு பார்த்தோம். அவர் பார்த்தீங்கன்னா உடனே சரி ஒரு 100 ரூபா கூடன்னு சொல்லி கம்மி பண்ணிட்டாரு. அடுத்து ஒரு கடையில் இந்த மாதிரி ஒரு பெரிய ரேடியோ ஒன்று பார்த்தாங்க. இது ஆரம்பத்தில் பார்க்கும்போது பின்னாடி இந்த கைப்பிடிலாம் வச்சுருந்தாங்க, ட்ராலி மாதிரி இழுத்துக்கலாம் போல் அப்படி வச்சுருந்தாங்க. அப்போ துணி வைக்கிறதெல்லாம் போல் நினச்சி பார்த்தா கீழே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளக்கின் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா அந்த 12 வோல்ட் பின்னு, அப்புறம் ஸ்பீக்கர் அவுட்டு, ஏரியலு, ஆடியோ வீடியோ அவுட்டுன்னு சொல்லிட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து பார்த்தா தெரியுது ஒரு பெரிய ரேடியா. முன்னாடி பார்க்கணுமே, இதிலே வந்து அந்த டிஜே பாட்டெலாம் வச்சுருக்காங்க தெரியுதா. 4-5 இது அந்த ஈக்குவலைசர் இது பண்ணுறதுக்கு வச்சுருக்காங்க. டிஸ்பிளே பயங்கரமாக இருந்துச்சு. இது ரேட் எவ்வளோன்னு கேட்டேன். ஆல்ரெடி ஒருத்தர் வாங்கிட்டாருப்பா 2500 அப்படி சொன்னாங்க. அதே கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பழைய டிவி ஒன்று பார்த்தோம். இதில் வந்து எஃப்எம்மும் எடுக்கும், டிவியும் பார்த்துக்கலாம். பொதுகை டிவியெலாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம், அப்போ பார்த்துட்ருப்போம். ஸோ இதை வந்து யாருமே ஒர்க்காகனு நினச்சி எடுக்க மாட்டாங்க. இதை வந்து நம்ம வீட்டில் வச்சுக்கலாம், ஒரு பழைய காலத்து பொருள் நம்மக்கிட்டே இருக்குது, ஒரு ஷோகேஸுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம் வந்து இதை வாங்கிட்டு போவாங்க. இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த 12 வோல்ட்டு அப்புறம் வீடியோ ஆடியோ ஜாக் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி டிவைஸை இன்னும் யாராச்சும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அப்புறம் எங்கே பார்த்தீங்களா ஒரு சோனி கேமரா. இது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் அப்படியே அந்த பக்கம் திருப்பி பார்த்தீங்கன்னா இதை வந்து உடச்சி வச்சுருக்காங்க. ப்ளஸ் உள்ளுக்குள்ளே டிஸ்பிளேயும் பார்த்தீங்கன்னா தண்ணி போயிட்டு ஒரு மாதிரி கீறி போயிருக்கு. டிஸ்பிளே போச்சு. இந்த பக்கம் கேசட் போடுறது அதை திறந்து வச்சுருக்காங்க, உள்ளே கொஞ்சம் கழட்டி இருக்காங்க. ஸோ லென்ஸ் எல்லாம் கழட்டிட்டாங்க, சும்மா கூடு மட்டும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டிவைஸை பார்த்து வாங்கும்போது நம்ம ஸ்பேருக்குன்னு சொல்லி வாங்கினோம்னா கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. ஏன்னா அவனுக்கு தெரியாது இது ஒரு டிவைஸு இப்படி இருக்குது, இது டிஃபால்ட்டே இப்படி தான் நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரி எடுத்து சொன்னீங்க இது ஒர்க் ஆகாது, நான் ஸ்பேருக்கு தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறப்போ ரேட்டு கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. அப்புறம் நிறைய பேருக்கு பிரச்சனை ஆகுறது எங்கேன்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆப்பிள் டிவைஸ் வாங்கும்போது தான். அதாவது ஐஃபோனு, ஐபேடு இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1000 ரூபா 500 ரூபாய்க்கு வந்து ஆன் பண்ணுற கண்டிஷனில் பல்லாவர சந்தையில் நிறைய கிடைக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா ஐஃபோனில் இந்த 6S, ஐபேடில் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன், அப்புறம் ஐபேடு 2 மினி இந்த மாதிரி இது தான் அதிகமாக கிடைக்கும். சில இது வந்து ஒர்க் ஆகிற கண்டிஷன்லேயே கிடைக்கும். அப்படி தான் இன்றைக்கி பல்லாவர சந்தைக்கு போனப்போ ஐபேடு 2 மினியை 2500 ரூபாய்க்கு விற்றுட்டு இருந்தார். ஆனாச்சு லாக் எதுவுமே கிடையாது, ஆனால் டிஸ்பிளே மட்டும்தான் ஒரு மாதிரி இருக்குது, அப்பப்போ கோடு வருது.
ஸோ இந்த மாதிரி டிவைஸை கம்மி விலையில் வைக்கிறான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அப்டேட் எதுவும் விட மாட்டான். ஏன் நீங்கள் யூடியூப் கூட யூஸ் பண்ண முடியாது. ஒரு 2-3 ஆப் இருக்கும், அதை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். வாங்கிட்டு போயிட்டு சும்மா ஷோகேஸ்க்கு வச்சுக்கலாம். இங்கே பார்த்தியா என்கிட்ட வந்து ஆப்பிள் டிவைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மற்றபடி ஒரு மெயின் இதுக்கு யூஸ் பண்ண முடியாது. இதாச்சும் பரவாயில்ல, ஆன் ஆகுது, அன்லாக் பண்ணியிருக்காங்க. சிலது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே லைட்டாக உடஞ்சிருக்கும். ஆன் பண்ணோம்னா ஐபேடிஸ் டிசேபிள்னு காட்டும். கடைக்காரங்க பார்த்தீங்கன்னா தம்பி டிஸ்பிளே மட்டும் உடஞ்சிருக்கு, மற்றபடி எல்லாம் ஓகேன்னு சொல்லுவாங்க. கடைக்கு போனீங்கன்னா அந்த ஐபேடிஸ் டிசேபிள்னு காட்டுறது பார்த்தீங்களா, அதை எடுக்கிறதுக்கே 3000 கேட்பாங்க. அதை அன்லாக் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த டிவைஸ் வந்து ஓல்டாக இருக்கும். இதுக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ண முடியாது, எதுவுமே யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு போயிடும். அதனால் இந்த பழைய வெர்ஷன் வாங்குறதை கொஞ்சம் தவிர்த்துக்குவாங்க. வாங்கும்போது லாக் வந்துருக்கும், டிஸ்பிளே மாற்றணும், டச்சு மாற்றணும், இப்படின்னு எக்கச்சக்கமான இது வரும். நீங்கள் ஆப்பிள் பிராண்டுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிக காசு இழக்க வேண்டியிருக்கும். ஏன்னா நானும் இந்த மாதிரி ஆப்பிள் டிவைஸை வாங்கி அனுபவப்பட்டிருக்கிறேன். ஐஃபோன் 6s 600 வாங்கினேன். அதுக்கு டிஸ்பிளே ஒரு 1500, அப்புறம் உள்ளுக்குள்ளே லாக் எடுக்கிறதுக்கு ஒரு 3000 சொல்லி எல்லாம் போட்டு பார்த்தா கடைசியில் அந்த ஃபோனில் வந்து யூடியூப் பார்க்க முடியல, வாட்ஸ்அப் கூட யூஸ் பண்ண முடியல. அப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ காண்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. அப்புறம் பிலிப்ஸோட மியூசிக் சிஸ்டம் ஒன்று பார்த்தேன். இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா பவர் ஹவுஸ்னு போட்டிருக்காங்க. ஆனால் இதில் எல்லாமே இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா டிவிடி பிளேயருக்கானது, இது அமுக்கி விட்டா அந்த டிவிடி பிளேயர் வெளியே வரும், சிடி போட்டுக்கலாம். அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இது ஈக்குவலைசர் பண்ணுறதுக்கும் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. அதுக்கும் கீழே கேசட் ரேடியோ போகிறதுக்கு வச்சுருக்காங்க. ஆல் இன் ஒன்று மாதிரி இருக்குது. வெயிட்டே பயங்கரமாக இருக்கும் போல். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2000 மேலேயே சொன்னாங்க. ஸோ இது ஒர்க் ஆகுதோ இல்லையோ, இதையும் வந்து ஹேண்டிக்கு இது வச்சுப்பாங்க. அதாவது ஒரு பழைய பொருட்கள்லாம் சேகரித்து வைப்பாங்களே, வீட்டில் வந்து இந்த மாதிரி வச்சுப்பாங்க பழையங்காலத்து பொருள்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு வாங்குறவங்க வந்து இதை நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நான் போயிட்டு சும்மா நோண்டி பார்த்துட்டு இருந்தேன். அதோட டிசைனிங்கு, அந்த ஹார்ட்வேர் செட்டப்பு எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்குங்க. அப்போ எல்லாம் பிலிப்ஸு, சோனி, சாம்சங்குன்னு சொல்லிட்டு இந்த பேனாசோனிக்னு ஒருத்தருப்பான், அவெல்லாம் அதுக்கு மேலே ஓடுவான். பயங்கரமான போட்டியாக இருந்துகிட்ருக்கும். இங்கே பார்த்தீங்களா ஆப்பிள் இது சர்வராக என்னென்னு தெரியலங்க, பின்னாடி வந்து ஹார்ட் டிஸ்க் போடுறதுக்கான இது வச்சுருந்தாங்க. 2 ஃபேன் செட்டப்பு. இது கண்டிப்பாக பிசியாக இருக்காது. மேலே பிடிச்சி தூக்குறதுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ பின்னாடி போய்ட்டு பார்த்ததில் யூஎஸ்பி போட்டும் அப்புறம் பவர் ஆன் பட்டன் இதுதான் இருக்குது. இந்த டிஸ்க்கு போடுறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கிடையாது. இது சர்வர் தான் கடைக்காரர் சொன்னார். ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5000 மேலே சொன்னார். நான் உள்ளே ஓப்பன் பண்ணல, உள்ள டிஸ்க் எல்லாமே எப்படி இருக்குது, ஹார்ட் டிஸ்க் எல்லாமே பக்காவாக இருக்குது. அதோடு சேர்த்து இது வந்து பவர் கேபிள் நினைக்கிறேன் அதான். ஸோ பவர் கேபிளாக இது என்ன காபிஸ் கார்டான்னு தெரில. இந்த மாதிரி ஆப்பிள் டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்க, இப்படி டிவைஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லுங்கள். எனக்கு ஒன்றும் தெரியலை, இதெல்லாம் நான் பார்த்தது கிடையாது, அதனால தான் கேட்குறேன். 2 வச்சுருந்தாங்க. ஸோ ஒன்று வந்து கிராபிக்ஸ் கார்டு மாதிரி இருந்துச்சு, இன்னொன்று அப்படி தான் இருக்குது. பின்னாடி வந்து பவர் அடாப்டர் மாதிரி இருந்துச்சு. நானும் தெளிவாக பார்த்தேன், அதில் எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ இந்த மாதிரி டிவைஸ் யாராச்சும் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள், தெரிஞ்சுப்போம். அப்புறம் பல்லாவர சந்தையில் இந்த மாதிரி வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு, ஏசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி கவர் போட்டு நல்லா சுற்றி வச்சு விற்றுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாமே ஒர்க்கிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி டிவைஸை நிறைய பேர் வாங்குறதுக்கு போவாங்க. ஏன்னா இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5000, 4000 இந்த மாதிரி தான் சொல்லுவாங்க. நீங்கள் புதுசாக வாங்கினீங்கன்னா கடையில் ரொம்ப வரும், செகண்ட் கடையில் வாங்கினாலும் ரேட் ரொம்ப வரும். ஆனால் இவங்க வந்து கம்மியாக ஊற்றிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி டிவைஸை வாங்கும்போது பின்னாடி லேபிள் ஓட்டியிருப்பாங்க, பார்த்துக்கோங்க. ஏன்னா சிலது வந்து எல்லாமே வாரண்ட்டி முடிஞ்சது தான். நான் அந்த கடைக்காரன்ட்ட பேசிட்டு பார்த்தேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது எல்லாமே ஸ்க்ராப்பில் வர்றது, ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்கும், அதை நாங்கள் சரி பண்ணி இந்த மாதிரி நாங்கள் க்ளீன் பண்ணி விற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படி சொன்னாங்க. இங்கே விற்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய டெஸ்ட் பண்ணி பார்த்தோம், எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. ஸோ 4000 5000 கொடுத்து வாங்கினீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு நல்லா ஒர்க் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நானும் போயிட்டு பின்னாடி லேபிள்லாம் செக் பண்ணி பார்த்தேன், எல்லாம் ஓகேவாக தான் இருக்குது. அவங்க வாரண்ட்டி எதுவும் கொடுக்குற மாதிரி தெரியல, பட் சொல்கிறாங்க நல்லா ஒர்க் ஆகும்னு சொல்கிறாங்க. சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசு போலவே இருந்துச்சு. இந்த மாதிரி பொருட்கள் நான் வாங்கி பார்த்தது கிடையாது. ஸோ நிறைய பேர் வாங்க வருவாங்க, என்னென்னு கேட்டால் ஆமாம் ஆன்லைனில் அப்படி இருக்குது, இஎம்ஐலாம் நம்மளால் கட்ட முடியாது, சும்மா அது ஓடலனாலும் மூலையில் இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்க்க வருது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒர்க்கே ஆகாத பீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 1500 விற்றுட்ருப்பாங்க. பட் இதெல்லாமே ஒர்க் ஆகிற பீஸு. பக்கத்தில் பார்த்தீங்களா, இதை செக் பண்ணி பார்க்குறதுக்கு பக்கத்துலேயே கரண்ட் ப்ளக்லாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி பொருட்களை வாங்குறதுக்கு ரொம்ப யோசிக்க வேண்டியிருக்கும். அப்புறம் அடுத்த கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரில்லிங் மிஷினு, அப்புறம் கட் பண்ணுற மிஷின்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ நிறைய பேர் இது எனக்கு வாங்கித்தாங்க அப்புறம் வேணும், நான் காசு அனுப்புகிறேன் அப்படி சொல்கிறாங்க. இது வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இதில் சுற்றி பார்த்தீங்கன்னா மோட்ரு ஒர்க் ஆகாது, பட்டன் அமுங்காது, உள்ளுக்குள்ளே எல்லாமே போயிருக்கும். அதுக்கே நம்ம செலவழிக்க வேண்டியிருக்கும். நான் பாட்டுக்கு உங்களுக்கு வாங்கி அனுப்பிட்டு நீங்கள் இதுக்கு ஸ்பேர் கிடைக்காம அது கிடைக்காம அலைஞ்சிட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தால் அது எனக்கும் ஒரு மாதிரி இருக்கும், உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் இதெல்லாம் யாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுறது கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே துரு பிடிச்சி போய் இருக்குது. இதெல்லாம் ஸ்பேருக்கு தேவைப்படும், அந்த பேனல் தேவைப்படுது, இல்லை உள்ள இருக்கிற பிளேடு தேவைப்படுது அப்படின்னா வாங்கிக்கலாம். இந்த மிஷினோட வெயிட் தான் ஜாஸ்தியாக இருக்குது, அதனாலவே இதை வந்து கிலோ கணக்கில் விற்பாங்க, ரேட்டும் அதிகமாக இருக்குது. இன்னொரு கடையில் பிசி பார்த்தேன், இதில் எஸ்எம்பிஎஸ் இருக்குது, எல்லாமே பக்காவாக தான் இருக்குது, ஹார்ட் டிஸ்க் முதற்கொண்டு இருக்குது.
ஆனால் ப்ராசஸரை காணும், ரேமை காணும். ஸோ 2 மட்டும் தூக்கிட்டாங்க. ஹார்ட் டிஸ்க்கு வந்து அந்த பெரிய டைப்பு தான், கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும், எஸ்எஸ்டி கம்பேராக இருக்காது. இந்த மாதிரி பிசிலாம் வாங்கினோம்னா நம்ம வந்து ப்ராசஸர் ரேம்லாம் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதே கடையில் ஒரு பக்கெட் நிறையா இந்த மாதிரி பல்பாக போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. 4 பல்பு வந்து 100 ரூபாயாம்மா, அதாவது ஒரு பல்பு 20 ரூபா கணக்கில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. சில பல்பு மூடியை தொட்டவுடனே உருவிட்டு வந்துருச்சு, சில பல்பு ஸ்ட்ராங்காக தான் இருந்துச்சு. ஸோ இதோட மதர் போர்டு கண்டிஷனை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 காம்பனண்ட்டை முடிச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பல்பை நான் வீட்டில் யூஸ் பண்ணி பார்த்துருக்கிறேன். 1 மாதம் கூட உருப்படியாக ஒர்க் ஆகாது, திடீர்னு ஹீட் ஆகி புகஞ்சிரும், இல்லைனா அப்படியே ஆஃப் ஆயிரும். ஸோ அந்த மாதிரி பல்ப்பு நான் பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய பேர் வாங்க வந்து வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் ஒரு டெல் லேப்டாப் பார்த்தேன். இது ரொம்ப ஓல்டு மாடல் கிடையாது, ஓரளவுக்கு மாட்ரேட் ஆனது தான். பின்னாடி திருப்பி பார்த்தாலே அங்கே பார்த்தீங்களா ஒரு சில ஸ்க்ரூவை காணும், இந்த ஓட்ட வழி பார்த்தாலே தெரியுது ரேமை காணும், இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் கண்டுபிடிப்பேன் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கனால என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி திறந்து பார்த்ததில் டிஸ்பிளேலாம் உடையலை, தூசியாக இருந்துச்சு. ஆனால் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மூடியை மட்டும் காணும், உடஞ்சி போயிடுச்சு. அப்புறம் பட்டனு கீபோர்டு எல்லாமே பக்காவாக தான் இருந்துச்சு. இந்த லேப்டாப்பை நான் வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து 1500 சொல்கிறாங்க. ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், போயிட்டு என்கிட்ட நிறைய ஹார்ட் டிஸ்க் இருக்குது, ரேம் இருக்குது, அதை போட்டு ஆனாக வச்சுருவேன். மேபி டிஸ்பிளே ஒர்க் ஆனால் கூட இதுக்கு வந்து நான் மானிட்டர் போட்டு செட்டப் பண்ணி வச்சுருவேன். இந்த மாதிரி உங்கள்கிட்ட பிளான் தான் இருக்கணும். எதுவுமே இல்லாமல் எல்லா ஒர்க்காகவும் சொல்லிட்டு வர முடியாது. அப்படி தான் ஹார்ட் டிஸ்க்கு நிறைய விற்பாங்க, 100 ரூபா 50 ரூபாய்க்கு கூட கிடைக்கும். ஆனால் நீங்கள் லேப்டாப் எடுத்துகிட்டு போயிட்டு இதை அப்படியே அங்கே வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒர்க் ஆகாது. அதனால் இந்த லேப்டாப்பு ஹார்ட் டிஸ்க் வாங்கும்போது ரொம்பவே யோசிங்க, காசு வேஸ்ட்டாக போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சொல்லி பயமுல்ல, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொன்று ஆப்பிள் மேக்புக் ஏர் ஒன்று கிடச்சிது. இது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேவில் தண்ணி போயிட்டு வடுவடுவாக இருக்குது. ஸோ டிஸ்பிளே வந்து மாற்றணுனாலே நமக்கு காசு அதிகபட்சம் தேவைப்படும். இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3000 சொல்கிறாங்க. ஆனால் இதை விட டிஸ்பிளேயும் நல்லா பளபளன்னு இருந்து எங்கேயுமே ஸ்க்ராட்ச் ஆகாமல் அப்படி புதுசாக இருந்துச்சு. அந்த லேப்டாப் பார்த்தீங்கன்னா 3500 சொன்னாங்க. அதைத்தான் அந்த தம்பி வாங்கிட்டு போனால், அப்படி வாங்கிட்டு போயிட்டே நமக்கு 20,000 செலவு பண்ண சொன்னாங்க. இப்போலாம் இதெல்லாம் ஏமாத்துறோம். நான் எதுக்கு திரும்ப இதே சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து ஆப்பிள் மேலே ஒரு இதாக இருக்காங்க, ஆப்பிள் டிவைஸ் வச்சுருந்தா அது பெரிய கெத்து அப்படி இப்படின்னு நினச்சிட்டு பலகார சந்தைக்கு வராங்க. அதனால் சொல்கிறேன், இதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயம் இருக்குது, பார்த்து வாங்குன்னு. அப்புறம் ஒரு மளிகை கடைக்கு வந்தோம். இங்கே ஏற்கனவே எங்களுக்கு என்ன சம்பவம்னா, நம்ம நண்பர் ட்ரை வித் வினோ இருக்கார்ல, அவர் வந்து ஒரு 2 கிலோ பூண்டு வாங்கினார். 2 கிலோ பூண்டு 100 ரூபான்னு சொன்னாங்க. சரி 2 கிலோ கொடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு செக் பண்ணி பார்த்தா 1 கிலோ தான் இருக்குது. அது பாதி தாங்க இருக்குது. ஆனால் பல்லாவரத்தில் செக் பண்ணும்போது அவங்க போடுறாங்க இடம் மிஷினில் 2 கிலோ காட்டுது கரெக்டாக. இந்தாப்பா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வச்சுக்கோப்பான்னு சொல்லிட்டு தூக்கி போகிறார். 2-3 பூண்டெல்லாம் தூக்கி போட்டார். ஆனால் வீட்டுக்கு போயிட்டு பார்த்தா ஏமாற்ற வேலையாக இருக்குது. இன்றைக்கி ஒரு ஐயா கடைக்கு வந்தோம். அவர் பார்த்தீங்கன்னா 2 கிலோ பூண்டு கொடுத்தாரு. வீட்டுக்கு போயிட்டு பார்த்ததும் கரெக்டாக தான் இருந்துச்சு. ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏமாத்துறாங்க. இடையில வந்து இந்த மாதிரி கூட வச்சு கம்மியாக வச்சு ஏமாத்துறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே நல்லா விற்கிறவனுக்கும் நான் கேட்ட பேர் ஆகுது. இது வந்து இந்த மளிகை பொருட்களில் மட்டும் கிடையாது, எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ல தான். இந்த ஐஃபோன் சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே கல்லை வச்சு வெயிட் வச்சு அனுப்புறது, அப்புறம் வந்து எவனா தலையிலாச்சும் இழிச்சு அவன் மாட்டினாடான்னு சொல்லிட்டு அனுப்பி விட்றது, இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடக்கும். நம்ம தான் பார்த்துருக்கணும். பல்லாவர சந்தையில் ஒரு நாட்டுக்கோழி குஞ்சு 50 ரூபான்னு சொல்லி விற்றுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஊர் ஞாபகம் வருது. ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா வீட்டு கோழி வச்சுருப்போம், நிறையா அலைஞ்சிட்டு கிடக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கோழி 50 ரூபாய்க்கு விற்றுட்ருக்காங்க. கோழி குஞ்சவே வாங்கிட்டு போனாலும் எங்கே விட்டு வளர்க்குறதுனே தெரில சிட்டியில். ஸோ நல்லா இருந்துச்சு, தூக்கி பார்த்து விளாண்டுக்கிட்டு இருந்தோம். என் வீட்டு மொட்டை மாடியில் இருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எம்டி பிளேஸ் இருக்கும். இந்த இடத்துல பாருங்கள் எத்தனை எலக்ட்ரானிக் கேஜெட்டை அப்படியே ஓப்பன் பண்ணி போட்டிருக்கேன்ட்டு. ஏன்னா இது எல்லாமே பல்லாவர சந்தையில் வாங்கினேன். வாங்கி எதுக்குமே யூஸ் இல்லாமல் போச்சு. இந்த நோக்கியா ஃபோனாக இருக்கட்டும், மதர் போர்டு இஷ்யூ, இந்த பார்த்தீங்களா எவ்வளோ ஃபோன் கிடக்குன்ட்டு எல்லாமே ஒரு இஷ்யூவாக இருக்குது, சரி பண்ண முடியல. ஒரு ஃபோனு 300 400 போட்டு வாங்குகிறோம். பட் எல்லாம் போட்டு வாங்கி நமக்கு வந்து லாஸ் ஆகிடுச்சு, ஒன்றும் ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படிங்கிறப்போ எவ்வளோ கடுப்பாக இருக்கும். அதனால் உட்காந்து கொஞ்சம் நேரம் பார்ப்பேன், எதுவும் வேலைக்கு ஆகாது, கடுப்பாகி தூக்கிட்டு போட்டு வந்துடுவேன். இங்கே பார்த்தீங்களா இதெல்லாம் பல்லாவர சந்தையிலேருந்து 500 ரூபா கொடுத்து வாங்கினேன். நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கே, சின்னதாக இருக்கே அப்படின்ட்டு. இதை வாங்கி ஒன்றுமே பண்ண முடியல. சார்ஜ் போட்டு பார்த்ததில் பேட்டரி போயிடுச்சு, உள்ளே வந்து டிஸ்பிளே உடஞ்சி போயிருக்கு. இது வந்து அப்டேட்டும் கிடைக்காது. நான் அதனால தான் ஆப்பிள் டிவைஸை பல்லாவர சந்தையில் வெறுத்து போனதுக்கு காரணம் எல்லாமே ஓல்டு டிவைஸு லாக் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சோனி பார்த்தீங்கன்னா இது வந்து 600 ரூபாய்க்கு வாங்கினோம். ஆனால் இதில் வந்து டிஸ்பிளே ப்ராப்ளம் பார்த்தீங்களா, டிஸ்பிளே வந்து உடஞ்சி போன மாதிரியே தெரில. நான் பண்ண தப்பு என்னென்னா, இந்த 2 டிவைஸ் வாங்கும்போது பவர் பேங்க் எட்டு போகலாம் பல்லாவர சந்தைக்கு. ஏன்னா அங்கேயே போய்ட்டு செக் பண்ணி பார்த்து வாங்கிட்டு இருப்பேன்.
இது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பேனாசோனிக். இது வந்து ஒரு ஸ்டைலுக்காக நம்ம நண்பர் ஒருத்தர் கொடுத்தாரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த 2 ஃபோன்லேயும் பார்த்தீங்கன்னா டச்சு போயிடுச்சு. இது இருக்குது. பெட்டியெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளோ டிவைஸ் கிடக்குன்னு சொல்லிட்டு. எல்லாமே பல்லாவர சந்தையில் ஆசையை காட்டி இன்வெஸ்ட்மெண்ட் போட்டு கடைசி ஒர்க் அவுட் ஆகாமல் போனது தான். எதுக்கு இதெல்லாம் அடுக்கி வச்சுருக்கேன்னா, எனக்காச்சும் ஒரு நாள் இதுக்கு ஸ்பேர் கிடைக்காம போகுது. இதுக்காகவே நான் வாரம் பல்லாவர சந்தைக்கு போவேன். இப்போ அடுத்த டைம் போகும்போது இதே போல் ஒரு டிவைஸ் பார்த்தோம், அதில் வந்து டிஸ்பிளே நல்லாயிருக்கு அப்படின்னா அதை வாங்கிட்டு வந்து இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்டு ஒர்க்காக வச்சுருவேன். ஸோ அதுக்காக தான் நான் திரும்ப நிறையா பல்லாவர சந்தைக்கும் பழைய இரும்பு கடைக்கும் போகிறது. இப்போ புரிஞ்சுதா? பல்லாவர சந்தையில் போட்டு எடுத்து சரி பண்ணுற எனக்கே இவ்வளோ லாஸ்னா, லாங்காக அங்கே போயிட்டு ஆஹா டிவைஸ் நல்லா இருக்கே உடையில எதுவும் செய்யலைன்னு சொல்லிட்டு வாங்கி கடைசி ஒர்க்காகாமல் போச்சுன்னா நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுவீங்க. அதனால சொல்கிறேன், நான் வீடியோ போட்டாலும் சரி, இல்லை மற்றவங்க பல்லாவர சந்தையை பற்றி வீடியோ போட்டாலும் சரி, நீங்கள் யோசிச்சு பாருங்கள். நாங்கள் வந்து ஸ்க்ராப் எடுத்து சரி பண்ணுறதுக்காக போகிறோம். நாங்கள் வந்து புது பொருளை வாங்கணும். நாங்கள் வாங்க போகிற பொருள் வந்து 100% வந்து நல்லா ஒர்க் ஆகும் நினச்சி வாங்க போல், ஸ்க்ராப்புக்காக வாங்க போகிறோம். அதனால் நீங்களும் வந்து ஸ்க்ராப் தேவைப்படுது, இதை வாங்கி நான் சரி பண்ணிப்பேன் அப்படின்னு இருந்தால் மட்டும் வாங்க. மற்றபடி எடுக்கிற பொருள் நல்லா ஒர்க் ஆகும்னு சொல்லி நம்பி வாங்காதீங்க. கூட வந்து பவர் பேங்கு அது இதுன்னு எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்து போய்க்குவாங்க. அவ்வளோ அந்த வீடியோ.